தோண்டி அதில் இறங்கி ஜீவசமாதி அடையும் போராட்டம் நடத்தும் இவர்கள் புதுச்சேரி வீராம்பட்டினம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதி மக்கள். வீராம்பட்டினம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதி மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அண்மையில் அவர்கள் மனுவும் அளித்தனர். மனு கொடுத்து 15 நாட்கள் ஆகிய நிலையில் சாலை விரிவாக்கம் செய்ய உள்ளதால் வீடுகளை உடனே காலி செய்யும்படி நில அளவைத்துறை சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இதனை கண்டித்து செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோயில் அருகே பள்ளம் தோண்டிய பொதுமக்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி ஜீவசமாதி அடையும் நூதன போராட்டத்தை முன்னெடுத்தனர். இது நாங்க வாழ்ந்த பூமி 40-50 வருஷமா வாழ்ந்த பூமி யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி ஓணுனா எங்களை எல்லாரும் ஜீவசமாதி பண்ணிட்டு நீங்க இந்த இடத்த எடுத்துங்க. அதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களை உயிரோட ஜீவசமாதி பண்றீங்க. இந்த ஆலயத்துல பக்கத்துல நாங்க ஜீவசமாதி ஆனாலும் எங்களை மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஜீவசமாதி ஆகிட்டு நீங்க எடுத்துங்க இடம். வேற எந்த ஒரு கருத்துமே நாங்க சொல்லல. இதனையடுத்து அங்கு சென்ற துணை ஆட்சியர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போராட்டம் நடத்தியவர்கள் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை தரதரவென இழுத்துச் சென்று காவலர்கள் கைது செய்தனர். இதை கண்ட பெண் ஒருவர் குளத்தில் குதித்து தற்கொலைக்கும் முயன்றார். கூலிங் கிளாஸ் அணிந்து கூலாக இளைஞர் ஒருவர் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிதான் இது. தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் அருகே சரவணா கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான நகை கடை செயல்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இவரது கடைக்கு நகை வாங்குவது போல் இருவர் சென்றுள்ளனர். நகை கடை ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை கொடுத்தும் கைக்குட்டை வைத்தும் அவர்களது கவனத்தை திசை திருப்பி உள்ளனர். அப்போது கூலிங் கிளாஸ் அணிந்த நபர் கூலாக அங்கிருந்து 50 கிராம் எடை உள்ள 2 தங்கச் சங்கிலியை லாவகமாக திருடி தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். கணக்கெடுப்பின் போது நகை திருடப்பட்டதை அறிந்து கடையின் உரிமையாளர் சரவண கார்த்திகேயன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஹைதர் அலி, ஜெயின்ஷா அலி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தெலங்கானாவில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடத்தை அதிகாரிகள் வெடிவைத்து தகர்த்த காட்சி இது. சங்காரெட்டி மாவட்டம் மல்காப்பூர் கிராமத்தில் நபர் ஒருவர் அனுமதியின்றி நீர்நிலை மீது 3 அடுக்கு மாடி கட்டடத்தை கட்டியிருந்தார். அதனை அறிந்த உள்ளூர் அதிகாரிகள் சட்டவிரோத கட்டடத்தை தகர்க்க திட்டமிட்டனர். வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டதும் திட்டமிட்டபடி கட்டடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கட்டட இடிபாடுகள் உடைந்து சிதறியதில் இருவர் காயமடைந்தனர். காயமடைந்த இருவருக்கும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றம் வகுத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் RSS அமைப்பு விண்ணப்பிக்காததால் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையர்களிடம் RSS சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை காவல்துறை நிராகரித்துவிட்ட நிலையில் அணிவகுப்புக்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் RSS அணிவகுப்புக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்னரும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று முறையிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி RSS அணிவகுப்புக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைகளான எத்தனை பேர் பங்கேற்கிறார்கள், மாற்று வழி உள்ளிட்ட விவரங்களை RSS நிறுவனம் தெரிவிக்காததால் அனுமதி அளிக்கவில்லை என காவல்துறை கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பெண்ணின் கழுத்தை நெரித்து நகையை பறித்த நபர் அவர் இறந்து விட்டதாக நினைத்த நிலையில் உயிர் பிழைத்ததால் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். ரணசூரிய நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வாணி. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது பக்கத்து வீட்டுக்காரரும் லோடுமேனுமான சுடலைமுத்து அங்கே சென்றார். வாணியிடம் டீ போட்டு தருமாறு கேட்டு வாங்கி பருகிய அவர் திடீரென வாணியை தாக்கி தான் கொண்டு வந்த கையினால் வாணியின் கழுத்தை இறுக்கினார். இதில் வாணி இறந்து விட்டதாக நினைத்த சுடலைமுத்து அவருடைய கழுத்தில் இருந்த 7 சவர நகையை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். ஆனால் வாணி உயிர் பிழைத்துக் கொண்ட நிலையில் லோடுமேன் சுடலைமுத்து தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளையடித்து மரத்திற்கு அடியில் பதுக்கி வைத்திருந்த 7 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்தனர். கடன் அதிகமாக
திருமணமான காரணத்தால் அவர் நகையை பறித்ததாக சொல்லப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குத்தகை விவகாரம் தொடர்பாக சென்னை ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி செலுத்தவில்லை என்பதால் நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது ரேஸ் கிளப்பிற்கு நோட்டீஸ் அனுப்பி நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உறுதியளித்தது. ஆனால் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்துக்கு மாறாக குத்தகை ரத்து செய்யப்பட்டதாக கூறி ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் S.S. சுந்தர் மற்றும் ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. குத்தகை ரத்து விவகாரத்தில் அரசுக்கும் ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் அவமதிப்பு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.